இங்க ஒரு பொண்ணு மலையில சில மூலிகைகள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓனாய் அங்க வந்திருக்கும். கால்லலாம் ரொம்ப அடிபட்டிருக்குமா, ரொம்ப முடியாம இருக்கும். இப்ப இந்த பொண்ணும் நிறைய வில்லுலாம் வச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்து அந்த ஓனாயை குத்திடலாம், ஏதாச்சும் நம்மள வந்து பண்ணிட போகுது அப்படின்ட்டு எடுத்திருப்பா. பக்கத்துலயே இப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருப்பாளா, அது நம்மள எதுவுமே பண்ணல, அப்ப நம்மளும் எதுவும் பண்ணக்கூடாது. காட்டு விலங்கு தானே, அதனால நம்மளும் போயிட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அது இருக்கிற இடத்துக்கு நம்ம தான் வந்திருக்கோம். அது நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்போ ஓகே, அது சைலண்டா இருக்கா, அப்ப நம்மளும் சைலண்டா நம்மளோட வேலையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு அவகிட்ட இருக்க ஆயுதம் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு பறிச்ச மூலிகைகள்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த ஓனாய் கிட்ட போயிருப்பா. அந்த ஓனாய் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயப்படும் தான், ஆனா போயிட்டு கொஞ்சம் தடவி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுவும் ரொம்ப சைலண்ட் ஆகிரும். அந்த ஓனாய்க்கு ஒரு காலே இல்லாம போயிட்டு இருக்குமா. இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுவாங்க. பக்கத்துல அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட என்ன ஆச்சு, எப்படி காலே இல்லாம போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. விலங்குகளை பிடிக்கிற நிறைய கும்பல் இங்க இருக்கு. இந்த ஓனாயோட கால் மட்டும் உள்ள மாட்டிட்டு இருந்திருக்கும். எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸா இழுத்து காலை அங்கேயே போட்டு இப்ப இந்த ஓனாயும் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓனாய்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது 3 ஓனாய் வந்துடும். நல்லா பெருசா இருக்கு, இவங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்கும். அந்த ஓனாய் வந்து கிட்ட வந்திருக்குமா. ஆனா இப்ப இந்த 3 ஓனாய்களுக்கும் நம்மளோட ஃப்ரெண்டான இன்னொரு ஓனாய் இருந்திருக்கும், அதுக்கு வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். எதனாலனா இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்களா, சோ அந்த ஓனாயோட ஸ்மெல் இவங்க மேல வரும். அதனால இந்த 3 ஓனாயும் எதுவும் பண்ணாம சைலண்டா போயிடும். இந்த 3 ஓனாயும் கிட்ட வந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்மள பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு தப்பா நினைச்சிருக்கோம். இந்த ஓனாயை பிடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாவே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பார்ல, அவர் வந்து அந்த பொண்ணை கொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு ஓனாய்க்கு பண்ணிருப்பால, அதுதான் வந்து காப்பாத்திருக்கும். காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப ஆபத்தானது, அதுங்க கிட்ட எல்லாம் போவே கூடாது, ரொம்ப பயங்கரமானது, யார் என்னெல்லாம் பார்க்காம அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா பார்க்க போனா காட்டுல இருந்த அந்த மனுஷனை விட இந்த விலங்குகளே எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கே. ஊருக்குள்ள போயிட்டு சிட்டில இந்த மனுஷங்க கூட வாழ்றதுக்கு பதிலா இந்த காட்டு விலங்குங்க கூடவே இந்த காட்டுல வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த காட்டுலயே வாழ்ந்துருவா.